அன்பனேர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் ரஷ்ய உறவை தடை செய்யும் உக்ரைன், திருவிவிலியம் கூறும் முக்கிய வண்ணம், தூரின் நகர் துகளில் புதிய ஆய்வு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கோடைகால விடுமுறைக்கு பிறகு வத்திக்கானின் பொது பார்வையாளர்கள் சந்திப்புகள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தொடங்கியது. அன்று நிகழ்ந்தவற்றை இன்றைய முதல் பகுதியில் பார்ப்போம். கோடைக்கால விடுமுறை முடிந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது பொது பார்வையாளர்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்கினார். ஆனால் அதற்கு அடுத்த வாரம் அவரது நிகழ்ச்சி நிரலில் அது இடம்பெறவில்லை. ஏனென்றால் அன்றைய தினம் வத்திக்கானுக்கு விடுமுறை தினமாகும். 14 நாட்களுக்கு பிறகு 6ஆம் பவுல் அரங்கத்தில் மீண்டும் திருப்பயணிகள் மத்தியில் அவர் தோன்றினார். வந்திருந்த திருப்பயணிகளில் ஏராளமான லத்தீன் அமெரிக்க கொடிகளை அவர் கவனித்தார். மெக்சிகோ, சல்வாதோர், அர்ஜென்டினா, உருகுவே ஆகிய நாடுகளின் கொடிகள் உட்பட ஸ்பானிய மொழி பேசுகின்ற பலரையும் இங்கே பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தனது வாராந்திர மறைக்கல்வி உரையின் முடிவில் தனது முன்னோடிகளில் ஒருவரான புனித 10ஆம் பத்திநாதர் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நினைவு கூர்ந்தார். புனித 10ஆம் பத்திநாதர் அவர்களின் திருநாளான இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் மறைக்கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. பல பணிகளை செய்து உலகின் சில பகுதிகளில் முதலில் நம்பிக்கையை கொண்டு வந்த நமது மறைக்கல்வியாளர்களை நாம் நினைவு கூறுவோம். இறுதியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உக்ரைன், பாலஸ்தீனம், இஸ்ரேல், சவுத் சூடான் மற்றும் பர்மா போன்ற நாடுகளுக்காக இறைவேண்டல் செய்தார். ஆசிய நாடுகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் திருத்துது பயணத்தை முன்னிட்டு அந்நாடுகளின் பல்சமய நம்பிக்கையாளர்கள் வத்திக்கான் வந்திருந்தார்கள். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செல்லவிருக்கும் ஆசியாவிற்கான தனது 2 வார நீண்ட திருத்தூது பயணத்திற்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன. இதற்கிடையில் இந்தோனேஷியாவிலிருந்து அவரை வாழ்த்துவதற்காக வத்திக்கானுக்கு வருகை தந்த ஒரு குழுவினரை சந்தித்தார். இந்த குழுவில் கத்தோலிக்க, புரொட்டஸ்டன்ட், பௌத்த, இஸ்லாமிய மற்றும் இந்து மதங்களைச் சார்ந்த தலைவர்கள் இருந்தனர். ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் சொந்த நாட்டிற்கு முதலாக வரவிருக்கும் திருத்தந்தையை நினைத்து தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்தோனேசியாவிற்கு திருத்தந்தையின் வருகை கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து இந்தோனேசியர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் மனிதநேயம், சகோதரத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான திருத்தந்தையின் கருத்துக்கள், எண்ணங்கள், விழுமியங்கள் நம் அனைவருக்கும் அவசியமானது. எனவே திருத்தந்தை அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளில் இந்தோனேசியாவும் ஒன்று என்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம். ஆனால் திருத்தந்தையை வாழ்த்துவதற்கு அப்பால் இந்த சர்வமத குழுவினர் மிகவும் நியாயமான மற்றும் பாதுகாப்பான உலகத்தை உருவாக்க என்ற கருப்பொருளுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டனர். ஒருவரை ஒருவர் நல்லிணக்கத்துடனும் மரியாதையுடனும் வாழ இளைஞர்களை அழைப்பதற்கான அவர்களின் இலக்கை விவரிக்கும் ஆவணத்தை அவர்கள் திருத்தந்தை அவர்களிடம் சமர்ப்பித்தனர். நாங்கள் கைகோர்த்து உலக அமைதியை மேம்படுத்துவதில் எவ்வாறு ஈடுபடலாம் என்பதை வெளிப்படுத்துகின்றோம். இதை திருத்தந்தையிடம் தெரிவித்தோம். அவர் மகிழ்வோடு எங்கள் ஆவணத்தில் கையெழுத்திட்டார். இக்குழுவினர் தங்கள் பயணங்களை தொடர்வதோடு பல்வேறு மதங்களுக்கு இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்காக மற்ற மத தலைவர்களை சந்திப்பார்கள். இந்தோனேஷியாவிற்கு திரும்பியதும் அங்கே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பார்கள். ஆனால் அது தங்கள் சொந்த நாட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்ய ஊடுருவலுக்கு வித்திட்டதாக உக்ரைன் நாட்டின் முதுபெரும் திரு அவையின் ரஷ்ய உறவை அந்நாடு தடை செய்து சட்டம் இயற்றியிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் பாராளுமன்றமானது ஆர்த்தடாக்ஸ் திரு அவையான ரஷ்ய முதுபெரும் திரு அவையுடன் கொண்டுள்ள உறவுக்கு தடை கொண்டு வரும் வரலாற்று மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இருப்பினும் பாதிக்கப்பட்ட பங்கு தளங்களுக்கு ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் திரு அவையுடன் கொண்டுள்ள உறவுகளை துண்டிக்க 9 மாதங்கள் அவகாசம் அளிக்கிறது. ஏனென்றால் உக்ரைன் மீதான நாட்டின் படையெடுப்பை இது பலமுறை ஆதரித்துள்ளது. இந்த மசோதா 265 வாக்குகள் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த மசோதாவின் முக்கியத்துவம் குறித்து கருத்து தெரிவித்தார். அதில் இன்று வெர்கோவ்னா ராடா அவர்களின் பணியை கவனிக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டார். நமது ஆன்மீக சுதந்திரம் குறித்த சட்டம் இயற்றப்பட்டது. திரு அவைகள் மற்றும் மத அமைப்புகளின் கவுன்சில் உறுப்பினர்களுடன் நாங்கள் விவாதித்தோம். மேலும் வரும் நாட்களில் எக்குமெனிக்கல் முதுபெரும் தந்தை பார்த்தொலோமேயோ அவர்களின் பிரதிநிதிகளுடன் பேசுவேன் என்றும் தெரிவித்தார். பார்த்தொலோமேயோ அவர்கள் கான்ஸ்டான்டினோப்பிளின் முதுபெரும் தந்தை ஆவார். மேலும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் முதுபெரும் தந்தை கிரில் அவர்கள் படையெடுப்பிற்கு ஆதரவளிப்பதை பலமுறை கண்டித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு மோதலின் ஆரம்ப மாதங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதுபெரும் தந்தை கிரில் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி நடந்து கொண்டிருக்கும் உரையாடலின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். திரு அவை அரசியல் மொழியை பயன்படுத்தக்கூடாது என்றும் இருவரும் கூறினர். படையெடுப்புக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் பலமுறை கிரில் அவர்களை சந்திக்க முயன்றார். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜெருசலேமில் நடந்த கூட்டம் முதல் கஜகஸ்தானில் உலக மற்றும் பாரம்பரிய மதங்களின் தலைவர்களுக்கான காங்கிரசின் முழு அமர்வு வரை இரண்டுமே ரத்து செய்யப்பட்டன. உக்ரைன் பாராளுமன்றத்தின் முடிவுக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கிட்டத்தட்ட உடனடியாக பதிலளித்தது. அதன் செய்தி தொடர்பாளர் இந்த மசோதாவை ஒரு முயற்சியாக விவரித்தார். உண்மையான மரபு வழியை அழித்து அதற்கு பதிலாக ஒரு போலியான திரு அவையாக மாற்றப்பட்டது என்று விமர்சித்துள்ளார். மாஸ்கோவின் முதுபெரும் தந்தை அவர்கள் இந்த முடிவானது மத சுதந்திரத்தில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளின் மீறல் என்று பதிலளித்துள்ளது கவனிக்கத்தக்கது. புனித அபேல தெரசாவின் நெருங்கிய தோழரான ஆனா அவர்களை புனிதராக அறிவிக்கும் நிகழ்விற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பயணம் செல்லவிருக்கிறார். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் காண்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொண்டு பிரசல்ஸ் கிங் பவுடோயின் மைதானத்தில் நிகழ்த்தும் அருளாளர் பட்ட பெருவிழாவிற்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து சாதனையாக மாறியுள்ளது. 90 நிமிடங்களில் ஏறக்குறைய 32,000 இலவச ஆன்லைன் டிக்கெட்டுகள் தீர்ந்துவிட்டன. நாட்டின் மிகப்பெரிய கால்பந்து மைதானத்தில் புனித அவிலா தெரசாவின் நெருங்கிய தோழராக இருந்த கார்மலைட் அருட்சகோதரி ஆனா தி ஜெசாஸ் அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருளாளர் நிலைக்கு உயர்த்தவிருக்கிறார். லக்சம்பர்க் மற்றும் பெல்ஜியத்திற்கு திருத்தந்தையின் 4 நாள் திருத்தூது பயணத்தின் இறுதி நிகழ்வாக இந்த திருப்பலி நடைபெற உள்ளது. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி லக்சம்பர்கில் தொடங்கி அதிகாரிகள் மற்றும் கத்தோலிக்க சமூகத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கொள்ளும் ஒருநாள் சந்திப்புடன் இது நிறைவு பெறும். அடுத்த 3 நாட்கள் திருத்தந்தை அவர்கள் பெல்ஜியத்தில் செலவிடுவார். அங்கு அரசர், அரசி, பிரதமர் மற்றும் பிற அதிகாரிகளை சந்திக்கவிருக்கிறார். மேலும் பெல்ஜிய ஆயர்கள், குருக்கள், பல்கலைக்கழக மாணவர்களை சந்திப்பதற்கும் பாலியல் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தனிப்பட்ட சந்திப்பை நடத்துவதற்கும் திருத்தந்தை அவர்கள் நேரத்தை ஒதுக்குவார். திருத்தந்தையின் வருகையின் போது லியூவன் மற்றும் லூவைன் லா நியூவின் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் 600வது ஆண்டு நிறைவு விழாவும் நடைபெறவிருக்கிறது. பெல்ஜிய மக்கள் தொகையில் 50% பேர் கத்தோலிக்கராக இருக்கின்றனர். இந்த திருத்தூது பயணமானது ஆசியாவின் 4 நாடுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் மேற்கொள்ளும் மிக நீண்ட திருத்தூது பயணத்திற்கு 1.5 வாரத்திற்கு பிறகு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டில் முதுபெரும் திரு அவைக்கு எதிராக இயற்றியிருக்கும் சட்டத்தை குறித்து திருத்தந்தை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைனில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விமர்சித்துள்ளார். இது ரஷ்யாவுடன் தொடர்புடைய ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் எந்த ஒரு செயலையும் சட்டவிரோதமாக்குகிறது. ஒருவர் ஜெபிக்கின்ற போது தீமை செய்வதில்லை. ஒருவர் தன் மக்களுக்கு எதிராக தீமை செய்தால் அவர் குற்றவாளியாவார். ஆனால் அவர் ஜெபித்தால் அது தீமை இல்லை. ஜெபிக்க விரும்புவோர் தங்கள் ஆலயத்தில் ஜெபிக்க அனுமதிக்கப்பட வேண்டும். தயவு செய்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த கிறிஸ்துவ ஆலயத்தையும் அழித்துவிட வேண்டாம். உக்ரைன் அரசானது அவர்களின் புதிய சட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது.
இந்த சட்டமானது அவர்களின் ஆன்மீக சுதந்திரத்தை வலுப்படுத்தும் என்று கூறிக்கொண்டது. ஆனால் மாஸ்கோவின் முதுபெரும் தந்தை அவர்கள் இதை ஒரு சூனிய வேட்டை என்று விமர்சித்துள்ளார். கத்தோலிக்க திரு அவைக்கு எதிரான பாகுபாடு அதிகரித்து வரும் நிக்கரகுவாவிற்கு மூவேளை ஜெப வேளையின் போது திருத்தந்தை அவர்கள் ஓர் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது ஒரு சுருக்கமான செய்தியுடன் நிக்கரகுவா மக்களை வாழ்த்தினார். நிக்கரகுவாவின் அன்பான மக்களே, இயேசுவின் மீதான உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க நான் உங்களை ஊக்கப்படுத்துகின்றேன். தூய ஆவியானவர் வரலாற்றை உயர்ந்த திட்டங்களை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாசற்ற கன்னி மரியா சோதனை காலங்களில் உங்களை பாதுகாத்து அவருடைய தாய்மையின் மேன்மையை உணர செய்யட்டும். சமீபத்தில் நிக்கரகுவாவில் அதிபர் டேனியல் ஒர்டேகாவின் ஆட்சியில் மத நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு சமம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. எனவே அவர்கள் பெரும் அனைத்தும் வரிகளுக்கு உட்படுத்தப்பட்டது. இதனால் மத நிறுவனங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளன என்பது கவனிக்கத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிக்கராகுவாவின் துன்புறுத்தல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ள நிலையில் சமீபத்திய மாற்றங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆயர்களையும் குருக்களையும் கைது செய்து வெளியேற்றுவது மட்டுமே நிக்கரகுவாவில் மதக்குழுக்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் அல்ல. இப்போது ஒர்டேகா ஆட்சியானது ஆலயங்கள், பள்ளிகள், மனிதாபிமான மற்றும் கல்வி முயற்சிகளிலிருந்து பெறப்படும் வருவாயை வசூலித்து வருகிறது. ஆலயத்திற்கு செல்வோரிடமிருந்து வரும் நன்கொடைகளுக்கும் தற்போது வரி விதிக்கப்படுகிறது. முந்தைய சட்டம் வருமானம் மற்றும் வணிக வரியை செலுத்துவதன் மூலம் மத நிறுவனங்களுக்கு வரி பாதுகாப்பை உறுதி செய்தது. ஆனால் இனிமேல் அனைத்து மதங்களின் ஆலயங்களுக்கும் தனியார் வணிகத்துறையைப் போலவே வரி விதிக்கப்படும். பிரசாதம் மற்றும் நன்கொடைகளுக்கு 10% முதல் 30% வரை வரி விதிக்கப்படும். இந்த நிலையானது மத நிறுவனங்களுக்கு அவர்களின் தொண்டு பணிகளை மேற்கொள்வதற்கும் ஊழியர்களை பராமரிப்பதற்கும் மிகவும் கடினமாக இருக்கும். வரிக்கு கூடுதலாக ஒர்டேகா ஆட்சியானது மேலும் 1500 சிவில் சமூக அமைப்புகளையும் மூடியுள்ளது. அவற்றில் பாதி மதம் சார்ந்தவை. மேலும் இந்த தாக்குதல்கள் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் சங்கம், கருத்து சுதந்திரம் மற்றும் மனித சுதந்திரம் ஆகியவற்றின் மீது கடுமையான தாக்கம் ஏற்படுத்துவதோடு நிக்கராகுவாவில் மனித உரிமைகளை பாதுகாப்பதை கடினமாக்குகிறது. நாட்டின் குடியுரிமை மற்றும் ஜனநாயக இடைவெளிகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதை நிறுத்தவும் மற்றும் நிக்கராகுவாவின் சர்வதேச மனித உரிமைகள் கடமைகளுக்கு ஏற்ப மரியாதைக்கு உத்தரவாதம் அளிக்கவும் நாங்கள் மீண்டும் நிக்கராகுவா அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கிறோம். 2018ஆம் ஆண்டிலிருந்து மத ரீதியான துன்புறுத்தல் அதிகரித்த போது 3 லட்சத்திற்கும் அதிகமான அந்நாட்டு மக்கள் அதன் அண்டை நாடான கோஸ்டாரிக்காவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர பல முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தோஹா சமீபத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். காசாவில் போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் நடுநிலையாளர்கள் சில நாட்களுக்கு முன்பு சந்தித்த போது கத்தாரின் தலைநகரான தோஹா சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. இது பலனை தரும் என்று திரு அவை கூட நம்புகிறது. எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை ரிமினி அவர்கள் கூட்டம் என்று அழைக்கப்படும் போது இதைத்தான் கூறினார். போர் முடிவுக்கு வரும். தற்போது நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு முடிவு வரும் என்று நம்புகிறேன். எனக்கு சில சந்தேகங்கள். போர் நிறுத்தத்தை எட்ட முடியாவிட்டால் அது உண்மையில் சோகமானதாக மாறிவிடும். மேலும் நாம் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். போர் நிறுத்தத்தை நோக்கி செல்லலாம் அல்லது விரிவாக்கத்தை நோக்கியும் செல்லலாம். இது அனைத்தும் அடுத்த சில நாட்களை பொறுத்தது. போரை முடிவுக்கு கொண்டுவர மே மாதம் அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தின் அடிப்படையில் தோஹாவில் விவாதம் நடந்தது. மேலும் இது 3 கட்டங்களை கொண்டுள்ளது. முதலாவது 6 வார போர் நிறுத்தம் ஆகும். அதில் இஸ்ரேல் துருப்புகள் காசாவிலிருந்து வெளியேறும். அக்டோபர் 7ஆம் நாள் கடத்தப்பட்ட சில பணைய கைதிகள் மற்றும் இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கட்டம் 1 2ஆம் கட்டத்திற்கு மாறுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தனது நலன்களை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தை 6 வாரங்களுக்கு மேல் எடுத்தால் பேச்சுவார்த்தைகள் தொடரும் வரை போர் நிறுத்தம் தொடரும் என்று முன்மொழிந்தது. உடன்பாடு எட்டப்பட்டால் அடுத்தது 2ஆம் கட்டமாகும். அதில் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள். கடைசி கட்டம் காசாவின் மறுசீரமைப்பு மீது கவனம் செலுத்தப்படும். அமெரிக்காவின் முன்மொழிவு ஜூன் மாதம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டது.
ரஷ்யா மட்டும் அதில் வாக்களிக்கவில்லை. வாக்கெடுப்பின் முடிவில் ஆதரவாக 14 வாக்குகளும் எதிராக 0 வாக்குகளும் 1 வாக்கு செல்லாததாகவும் இருந்தது. வரைவு தீர்மானம் 2735ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு தெற்கு இத்தாலியில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு கூட்டு அறிக்கை வெளியிட்ட G7 உச்சி மாநாட்டால் அது ஆதரிக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் சாதகமாகவே பதிலளித்தது. ஜோ பைடனின் ஆரம்ப திட்டம் மாற்றங்களுக்கு உட்பட்டது. மேலும் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 9வது முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் செய்த வெளியுறவுத்துறை செயலரின் கூற்றுப்படி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் சமீபத்திய அமெரிக்க முன்மொழிவை ஏற்றுக்கொண்டார். இன்று பிரதமர் நெத்தன்யாகு அவர்களுடன் நடந்த மிகவும் அதிகாரப்பூர்வமான சந்திப்பில் பாலம் கட்டும் திட்டத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்கிறது. அதை அவர் ஆதரிக்கின்றார் என்பது அவர் எனக்கு உறுதி செய்தார். இப்போது ஹமாஸ் அதையே செய்ய வேண்டிய கடமை உள்ளது. இந்த அறிக்கைகளை தொடர்ந்து தோஹாவில் விவாதிக்கப்பட்ட திட்டத்தின் புதிய விதிமுறைகளை ஹமாஸ் நிராகரித்தது. ஆனால் கத்தார், அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் நடுநிலைமை செய்ய முயற்சிக்கும் பகுதிகள் இன்னும் இருக்கின்றன. பேச்சுவார்த்தை இன்னும் முடியவில்லை. அவர்கள் இப்போது தோஹாவிலிருந்து கெய்ரோ வரை எல்லைகளை மாற்றுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கான் மற்றும் பனாமா நாட்டிற்கிடையேயான தூதரக உறவை கொண்டாடும் வண்ணம் சமீபத்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது. அந்த நிகழ்வை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானுக்கும் பனாமாவுக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் வயது 100 ஆண்டுகளாகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வலுவான உறவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்விற்காக ஒரு தபால் வில்லை வெளியிடப்பட்டது. பனாமா தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திரு அவை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வத்திக்கான் மாநில செயலர் கர்தினால் பரோலின் அவர்கள் முதல் வத்திக்கானின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் பெண் அருட்சகோதரி ரஃபேலா பெட்ரினி அவர்கள் வரை பலரும் கலந்து கொண்டனர். இந்த செய்தியானது 2 கொடிகளுக்கும் உறுதியளிக்கும் மற்றும் நம்பிக்கையான நல்லிணக்கத்தின் பின்னணியில் ஒன்றிணைந்த படத்தில் சுருக்கப்பட்டுள்ளது. நாட்டின் செயலர் கர்தினால் அவர்கள் நினைவு கூர்ந்தபடி வத்திக்கானுக்கும் பனாமா குடியரசிற்கும் இடையிலான உறவுகளின் உறுதிப்பாடு இந்த முதல் 100 ஆண்டுகால தூதரக உறவுகளின் போது திரு தந்தையர்களால் பலமுறை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான உலக இளையோர் நாள் இந்த பந்தத்தை வெளிப்படுத்தும் சைகைகளில் ஒன்று என்று அருட்சகோதரி பெட்ரினி அவர்கள் தெரிவித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த இளைஞர்களை சந்திக்க பனாமாவுக்கு பயணம் செய்தார். வத்திக்கான் 3 வருட ஆயத்தங்களில் மற்றும் கொண்டாட்டத்தின் போது இளைஞர்கள் தலைநகரையும் நமது தோழர்களையும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான தருணத்தின் காட்சியாக அடையாளம் கண்டுள்ளனர். அங்கு காதல், திருமணம், கடவுளுக்கு அர்ப்பணிப்பு, குருத்துவம் அல்லது துறவரம் போன்றவற்றில் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறிக்கும் முடிவுகளை எடுத்தனர். தபால் வில்லையை வெளியிடுவதற்கு முன்பு டமாசோவில் உள்ள சான் லோரென்சோ ரோமன் தேவாலயத்தில் ஒரு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தூதரக ஊழியர்கள் மற்றும் தூதரக படையினர் முன்னிலையில் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் தலைமையில் அது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பழைய ஏற்பாட்டில் 20க்கும் மேற்பட்ட முறை குறிப்பிடப்பட்டிருக்கும் கருஞ்சிவப்பு வண்ணம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். யூத பாரம்பரியத்தில் கருஞ்சிவப்பு மிகவும் மதிப்புமிக்க வண்ணங்களில் ஒன்றாகும். இது குருத்துவ ஆடைகளிலும் யூத ஆலயத்தின் கூடாரத்தை மூடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த சாயம் மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாகும். மேலும் பழைய ஏற்பாட்டில் 25 முறை இது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் யோர்தானில் உள்ள ஸ்கல்ஸ் குகையில் சாயமிடப்பட்ட கம்பளி இழையின் 2 சென்டிமீட்டர் துண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கார்பன் சோதனையில் அது 3800 ஆண்டுகள் பழமையானது என்று கண்டறியப்பட்டது. இது இன்று இருக்கும் பழமையான சாயமிடப்பட்ட ஜவுளி மற்றும் கருஞ்சிவப்பு புழுவின் நிறமியிலிருந்து பெறப்பட்ட சாயமாகும். இந்த கண்டுபிடிப்பானது பழைய ஏற்பாட்டில் சாயமிடுதல் நடைமுறைகள் பற்றிய கூடுதல் நுண்ணறிவுக்கு வழிவகுத்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. தூரின் நகரில் பாதுகாக்கப்படும் இயேசுவின் துகள் என்று அழைக்கப்படும் துணியில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தூரின் ஷ்ரவுட் என்பது வரலாற்றில் அதிகம் ஆய்வு செய்யப்பட்ட மற்றும் சர்ச்சைக்குரிய கலைப்பொருட்களில் ஒன்றாகும். கத்தோலிக்க திரு அவையில் இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இயேசுவின் அடக்கம் செய்யப்பட்ட ஆடை என்று சொல்லப்படும் இந்த கைத்தறி துணியானது பல திருத்தந்தையர்களால், குறிப்பாக நவீன காலத்தில் கூட மதிக்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பல நிமிடங்கள் இந்த துணியின் முன்பாக ஜெபம் செய்தார். 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அவ்வாறே செய்தார்.
இப்போது புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் அந்த துணியானது இயேசுவின் காலத்திற்கு முந்தையது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இத்தாலியில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிறிஸ்டலோகிராஃபி இந்த துணியின் ஒரு பகுதியில் புதிய எக்ஸ்ரே டேட்டிங் முறையை நடத்தியது. 1988ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட டேட்டிங் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட முடிவை விட இந்த துணி மிகவும் பழமையானது என்று முடிவுகள் காட்டுகின்றன. இந்த புதிய முடிவுகளானது கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி இது 2000 ஆண்டுகள் பழமையான நினைவுச் சின்னம் என்பதை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த புதிய கண்டுபிடிப்பு செய்திகளில் இடம்பெறுவதற்கு இது மட்டும் காரணமல்ல, கூடுதலாக இயேசுவின் புதிய செயற்கை நுண்ணறிவு தோற்றமும் ஒரு காரணமாகும். இயேசுவின் முகத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் சமூக ஊடக வலைத்தளங்களில் வைரலாகி பாரம்பரிய சித்தரிப்புகளுடன் பொருந்துகிறது. 1354ஆம் ஆண்டில் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தூரின் நகரின் துகில் தற்போது இத்தாலியின் தூரினில் உள்ள புனித ஜான் பாப்டிஸ்ட் பேராலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. என் அன்பனேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.